தடைகளை கண்டு அஞ்சாதே. தடைகளை தாண்டி செல்ல தேவன் கிருபை தருவார். தடைகளை தாண்டும் கிருபை ஆற்று பயணமும் மறைந்திருந்த பாறையும். ஒருமுறை பயணிகளில் சிலர் படகில் ஆற்றில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய பாறை இருந்தது. நீர்மட்டம் குறைவாக இருந்ததால் அந்த பாறையை தாண்டி செல்ல முடியாமல் படகு நின்றது. பயணிகள் அனைவரும் ஒன்று கூடி, ஆண்டவரே, எங்கள் முன்னே இருக்கும் இந்த பாறையை எடுத்து போடும் என்று உருக்கமாக வேண்டினர். ஆனால் தேவன் செய்த காரியம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் அந்த பாறையை அகற்றவில்லை, மாறாக பெரும் மழையை பெய்ய செய்தார். ஆற்றில் தண்ணீர் பெருகியது. நீர்மட்டம் உயர்ந்ததால் படகு அந்த பாறையின் மேல் மிதந்து தடையின்றி சென்றது. நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் தேவன் தடைகளை அகற்றுவதில்லை, மாறாக அந்த தடைகளை தாண்டி செல்ல தேவையான கிருபையை உயர்த்தி தருகிறார். பவுலின் முள்ளும் தேவனின் கிருபையும். இதேபோல்தான் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்விலும் நடந்தது. தன் சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனத்தை நீக்கும்படி அவர் 3 முறை ஆண்டவரிடம் வேண்டினார். ஆனால் தேவன் அந்த முள்ளை எடுத்து போடவில்லை. அதற்கு பதிலாக, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கூறி அந்த பலவீனத்தை தாங்கிக் கொள்ளும் கிருபையை அவருக்கு அளித்தார். வேதவசனம் அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாடம்: தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள். தேவன் மலையை அகற்றவில்லை என்றால் அந்த மலையை நீங்கள் தாண்டி செல்ல தேவையான கிருபையை தருவார். ஆமென்.